தர்மபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் தொடர்புடைய 4 பேரை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீனத்தின் 27வது தலைமை மடாதிபதியாக மாசிலாமணி தேசிகன் ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் இருந்து வருகிறார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிலர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து 4 பேரை கைது செய்த போலீசார் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட 4 பேரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் மும்பையில் பதுங்கியிருந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமாருடன் புதிதாக பதவியேற்ற 2 கமிஷனர்களும் இணைந்து மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையம் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் இன்று மாலை 3 மணிக்கு 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய மாநில சட்டசபைகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டசபை தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் படகுகளை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் இந்தியா, இலங்கை இடையேயான கூட்டு நடவடிக்கை குழுவை விரைவில் கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நிதி பெறுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறி இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 15ஆம் தேதி ரத்து செய்தது. மேலும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெற்ற நிதி மற்றும் நிதியை கொடுத்தவர்களின் விவரங்களை வெளியிடவும் SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை SBI வங்கி தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியது. அதில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி வரை மொத்தம் 22,217 தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் 22,030 தேர்தல் பத்திரங்கள் பணமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து SBI வங்கி தாக்கல் செய்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. அதில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளித்த நிறுவனங்களின் பெயர்கள், நிதியை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் பெறப்பட்ட தொகை குறித்த விவரங்களையும் வெளியிட்டது. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை அமலாக்கத்துறை நேற்று கைது செய்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹைதராபாத்தில் உள்ள கவிதாவின் வீட்டில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சேர்ந்து சோதனை நடத்தினர். அதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. அதன் முடிவில் ஆந்திர மேலவை உறுப்பினரான கவிதாவை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர் விசாரணைக்காக டெல்லி அழைத்துச் செல்லப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.